Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம வீடியோவில் இருக்கும், மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் பிக் டேட்டாவோட டெக்னாலஜிஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் டேட்டாவோட டெக்னாலஜிஸ் அப்படின்னா என்ன, டெக்னாலஜினா நம்ம எதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த பிக் டேட்டா யூஸ் பண்ணுறோம், பிக் டேட்டா வச்சு என்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு பெனிஃபிஷியல் ஆயிருக்கும் அப்படின்னு நான் செக் பண்ணுறது அந்த பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் அப்படின்றது. ஸோ பிக் டேட்டா அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எதுக்காக அந்த டெக்னாலஜினா டு ப்ராசஸ் மேனேஜ் அண்ட் அனாலிசிஸ் த வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் செமி ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் டேட்டானா சம் ஃபார்மலைஸ்டு ஆர்டரில் நம்ம டேட்டா பேஸ் எல்லாம் பின்னாடி ஸ்டோர் பண்ணுவோம், SQL இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா இமேஜ், டெக்ஸ்ட், வீடியோ இதெல்லாம் இருக்கிறது. செமி ஸ்ட்ரக்சர்னா XML, JSON ஃபைல்ஸ்லாம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எப்படி ஜென்ரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுது, இதை பற்றி பார்க்கறது தான் பிக் டேட்டா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தான் பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒவ்வொரு டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிக் டேட்டாவில் அந்த டேட்டாவில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஃப்ரம் டேட்டா. ஒவ்வொரு டேட்டாவில் இருக்க இன்சைட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிக் டேட்டா டெக்னாலஜி அப்படின்றது. மெயினாக என்ன மாதிரியெல்லாம் இந்த பிக் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா இண்டஸ்ட்ரீஸில், ஹெல்த் கேரில், ஃபினான்ஸில், மார்க்கெட்டிங்கில், இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் என்னெல்லாம் டெக்னாலஜிஸ்னு நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், அப்பாச்சி, ஓகேங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா லேக், இதெல்லாம் தான். ஓகே, அது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னா நம்ம முதல்ல என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி எனக்கு மெயினாக ஒரு இடம் இருக்கும். ஓகேவா? சென்ட்ரலைஸ்டா இதில் இருக்க நான் நிறைய டேட்டாஸை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு இடத்துல லாஸ் ஆனாலும் இன்னொரு இடத்துல எனக்கு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சம் நெட்வொர்க்குள்ள நான் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஆர் டிசைன் டு பிரேக் டேட்டா இன்டு ஸ்மாலர் சங்க். தட் மீன்ஸ் குட்டி குட்டி பார்ட்டா என்னோட டேட்டாவை பிரிச்சு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் தெம் அக்ராஸ் மல்டிபிள் நோட்ஸ். சர்வர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அது இல்லாம மல்டிபிள் நோட்ஸ்ல அந்த குட்டி குட்டி பார்ட் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ஹை ஸ்கேலபிலிட்டி. தட் மீன்ஸ் என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தென் சம்டைம்ஸ் ஃபால்ட் டாலரன்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு இடத்துல எனக்கு டேட்டா மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்னால் ஒரே நேரத்தில் எல்லா டேட்டாவே ஆக்சஸ் பண்ண தேவையில்லை, தனித்தனியாக ஒரு பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்ப ஃபாஸ்ட் ஆக்சஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம், HDFS தான். ஓகேவா? இது ஒரு பிரைமரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு மிஷின் தான் இது. ஓகே, ஸோ என்னோட டேட்டா ஒரு இடத்துல இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்பாச்சி HBase. அப்பாச்சி HBase அப்படின்றதும் என்ன அப்படின்னா இது ஒரு NoSQL டேட்டா பேஸ். தட் மீன்ஸ் ஆர்டர்டு டேட்டாவை மட்டும் ஃபாலோ பண்ணாது, இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அன்ஆர்டர் ஸ்ட்ரக்சர் டேட்டா எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண ப்ராசஸ் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் Amazon S3. தட் மீன்ஸ் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கிளவுட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஓகே, எதுக்காக அப்படின்னா நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னா நான் வாடகைக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி Amazon S3ல நான் பை பண்ணி அமௌண்ட் கொடுத்து நான் அதில் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டெக்னிக் யூஸ்ட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். நெக்ஸ்ட் டேட்டா ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க். டேட்டா ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா நம்ம எப்படி அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், தட் மீன்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ண போகிறோம், அதில் என்னெல்லாம் வேலைகள் பண்ண போகிறோமோ, அந்த டேட்டாவை எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை பற்றி பார்க்குறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது அந்த டேட்டா ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது அப்பாச்சி ஹடூப், அப்பாச்சி ஸ்பார்க், அப்பாச்சி ஃப்ளிங்க். அப்பாச்சி ஹடூப் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா மேப் ப்ரொடியூஸ். தட் மீன்ஸ் ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேப்பிங் மீன்ஸ் நிறைய
டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வச்சுருப்போம். இதில் எதெல்லாம் பேராக எனக்கு மேப்பிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து எனக்கு அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி டெக்னிக் யூஸ் பண்ணுறது தான் மேப் ரெடியூஸ் டெக்னிக். ஸோ மேப் ரெடியூஸ் யூஸ் பண்ணி நான் அப்பாச்சி ஹடூப் மூலியமாக என்னோட டேட்டா ப்ராசஸிங் பண்ண முடியும். அடுத்து டேட்டா ஸ்பார்க் அப்படின்றது ஒரு அனதர் வந்து ஓப்பன் சோர்ஸ் டெக்னிக் தான். ஓகேவா, இங்கேயும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராசஸிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் வந்து நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்து ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டா ரொம்பவே ஃபாஸ்டராக ஆக்சஸ் ஆகும். ஓகேவா, அடுத்து அப்பாச்சி ஃப்ளிங்க் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க். தட் மீன்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரியல் டைமாக நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது. இட் அலோவ்ஸ் டெவலப்பர் டு பில்ட் அப்ளிகேஷன் தட் கேன் ப்ராசஸ் அனலைஸ் த டேட்டா இட் அரைவ் மேக் இட் யூஸ்ஃபுல் ஃபார் டைனாமிக் டேட்டா என்விரான்மெண்ட். அட் த டைமில் எனக்கு ஒரு ரியல் டைமாக எனக்கு இப்போவே டேட்டாலாம் அப்ளிகேஷன் ஆகணும், நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும், அந்த இடத்துல நான் எல்லாமே செக் பண்ணணும்னா அதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணுறது அப்பாச்சி ஃப்ளிங்க். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் டேட்டா ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வர்றது. அடுத்து NoSQL டேட்டாபேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் ஒன்லி SQL. தட் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்டரில் என்னோட டேட்டா இருக்காது. அது அப்படின்னா என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ். அதாவது டேபிள் ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸில் என்னோட டேட்டா ஸ்டோர் ஆகாமல் JSON XML ஃபைல்ஸ்லாம் நான் ஸ்டோர் ஆகிறது தான் NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்வேன். அப்போது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும்னா அது அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்லையோ இல்லை செமி ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்லையோ மெயினாக நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது NoSQL டேட்டாபேஸில். ஓகேவா, ஸோ இங்கே நிறைய விதமான டேட்டா மாடல்ஸில் யூஸ் பண்ணுவோம். கீ வேல்யூ, டாக்குமெண்ட், காலம் அண்ட் ஃபேமிலி, கிராஃப், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ல யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஜஸ்ட் இங்கே ஹிண்ட் தான். இது எல்லாத்த பற்றியும் படிக்க போகிறது தான் இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா, ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளியராக பார்ப்போம். அதில் மெயின் திங் ஃபஸ்ட்டு மாங்கோடிபி அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் பேஸ்டு NoSQL டேட்டாபேஸ். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாவை ஒரு ஃபைல், வேர்ட் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, PDF அந்த மாதிரி வந்து JSON லைக்கில் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து கேசண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் தான் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் NoSQL டேட்டாபேஸ். தட் மீன்ஸ் என்னோட டேட்டாவை நான் பார்ட்டாக வேறு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் சர்வர் யூஸ் பண்ணி மல்டிபிள் பிளேஸ்ல வந்து என்னோட டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேசண்ட்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியோ4ஜேவும் ஒரு ஒன் ஆஃப் த கிராஃப் டேட்டாபேஸ். இங்க என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் என்னன்னு எனக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த நியோ4ஜே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் ETL, தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டேட்டாவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, இது எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணது. இதில் அப்பாச்சி ஹைவ், அப்பாச்சி பிக், டேலண்ட், கூகுள் பிக்வெரி எல்லாம் இதெல்லாம் 5th யூனிட்ல படிக்கக்கூடிய விஷயம். ஓகேவா, ஸோ அப்பாச்சி ஹைவ் அப்படின்றது ஒரு SQL பேஸ்டு டேட்டா. அது வந்து நம்ம இது நார்மலாக ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்பாச்சி பிக் அப்படின்றது ஒரு ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் டெக்னிக். இது எங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேப் ரெடியூஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, டேலண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ETL டூல். ஓகேவா, நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்து கூகுள் பிக்வெரி அப்படின்றது டேட்டா வேர்ஹவுசிங்கிறது கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல மெயினாக ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெப்போஸ்ட்ரிக்கு பேர் தான் டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்னோட டேட்டாவை எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் பண்ணுறது அப்படின்றதுக்கு கூகுள் பிக்வெரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் டூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி மாவுட், டென்சார்ஃப்ளோ, H2O AI, டேட்டா ரோபோட், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மெயினாக யூஸ் பண்ணுற டேட்டா அனாலிட்டிக் அண்ட் மிஷின் லேர்னிங் பேஸ்டு டூல்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜினா ரியல் டைம் அப்ளிகேஷனாக எதுலலாம் வந்து நம்ம இந்த டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்பாச்சி கட்ஃப்கா, அப்பாச்சி ஸ்ட்ரோம், அப்பாச்சி சம்சா, இதுலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்பாச்சி கட்ஃப்கா அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான். என்னோட டேட்டா வந்து மாற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் நிறைய. ஏன்னா எல்லாமே ஒரே விஷயங்கள் தான், பட் வந்து வேற டெக்னிக்ல எங்கெங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, அடுத்து டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த டூல்ஸ்லாம் என்னன்னா டேபிளே, பவர் BI, கிளிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்மளோட அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷுவலைஸ்டு ஃபார்மில் டயக்ராமேட்டிக்கில் நான் வந்து பார்க்க முடியும் விஷுவலாக. ஓகே, அடுத்து கிளவுட் பேஸ்டு என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குன்னா AWSனா அமேசான் வெப் சர்வீஸ், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட் அஷூர்ஸ் யூஸ் பண்ணி கிளவுட்
கம்ப்யூட்டிங்கில் என்ன பண்ண முடியும்னா என்னோட டேட்டாஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டெக்னாலஜி யூஸ்டு பை பிக் டேட்டா. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின் அண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக எழுதிடலாம். மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.